நம் இல்லத்தரசிகளுக்கும் மற்ற இளைஞர் சமுதாயத்திற்கும் நேரம் பொன் போன்றது என்று சொல்லி அந்த பொன்னான நேரத்திலே எளிய முறையில் எவ்வாறு லாபம் ஈட்டலாம் என்ற முறையினை இப்பொழுது அறிந்து கொள்ளலாம். நம்மில் பலர் பகல் நேரங்களை எவ்வாறு கழிப்பது என்று அறியாமல் இருக்கின்றோம். அந்த நேரத்தினை லாபம் உள்ள நேரமாக மாற்ற சிறு சிறு வேலைகளை செய்யலாம். இத்தகைய சிறிய நேரத்திலே நாம் பெரிய லாபம் ஈட்டி தரக்கூடிய காளான் வளர்ப்பை பற்றி அறிந்து கொண்டு லாபம் கொள்ளலாம். இதை பற்றி ஒரு சிறிய படத்தொகுப்பினை இப்பொழுது காணலாம். முதலில் காளான் வித்து, ஏற்ற தானியங்கள், சோளம், மக்காச்சோளம், கோதுமை. பின்பு வித்து தயார் செய்தல். தானியங்களை அரை வேக்காடு வேக வைத்து காற்றில் உலர்த்தி 2% சுண்ணாம்புடன் கலந்து காலியான குளுக்கோஸ் பாட்டிலில் இட வேண்டும். பின்னர் தண்ணீர் உறிஞ்சா பஞ்சினால் 2 மணி நேரம் பாட்டிலை அடைத்து வைத்தல் வேண்டும். வேளாண் பல்கலைக்கழகமோ வேளாண் துறையோ உற்பத்தி செய்த தூய்மையான தாய் காளான் வித்தை தானியம் நிரப்பப்பட்ட பாட்டிலில் கலந்து 15 நாட்கள் வைக்க வேண்டும். பின்பு முழு வைக்கோலை 5 சென்டிமீட்டர் நீளமுள்ள சிறு சிறு துண்டுகளாக வெட்டி 5 மணி நேரம் தண்ணீரில் ஊற வைத்து 1 மணி நேரம் வேக வைத்தல் வேண்டும். 65% ஈரப்பதம் வரும் வரை காற்றில் உலர்த்தல் வேண்டும். பின்பு காளான் பைகள். காளான் பைகள் தயார் செய்ய 60 x 30 சென்டிமீட்டர் பாலித்தீன் பைகள் உபயோகிக்க வேண்டும். பாலித்தீன் பையை ஒரு பக்கத்தில் கட்டுதல் வேண்டும். 1 சென்டிமீட்டர் அளவிற்கு நடுவில் 2 ஓட்டைகள் இட வேண்டும். அதில் வைக்கோலை 5 சென்டிமீட்டர் அளவு அழுத்துதல் வேண்டும். 25 கிராம் காளான் வித்தை தூவுதல் வேண்டும். வித்து தளத்தையும் வைக்கோல் தளத்தையும் 4 அல்லது 5 அடுக்குகள் மாறி மாறி நிரப்ப வேண்டும். பின்பு காளான் குடில். 16 சதுர மீட்டர் பரப்பு கொண்ட கூரை வேயப்பட்ட குடில் போதுமானதாகும். குடிலை வித்து பரவும் அறையாகவும் காளான் வளர்ப்பு அறையாகவும் பிரிக்கவும். 25 முதல் 30 டிகிரி செல்சியஸ் வெப்பமும் 75 முதல் 80% ஈரப்பதமும் நல்ல காற்றோட்டமும் தேவை. 15 முதல் 20 நாட்களில் காளான் படுக்கை முழுவதும் வெண்மையான காளான் படர்ந்திருக்கும். பின்னர் சுத்தமான கத்தியை கொண்டு பாலித்தீன் பையை கிழிக்க வேண்டும். காளான் படுக்கை காயாமல் இருக்க தினமும் தண்ணீரை தெளிப்பான் மூலம் தெளிக்க வேண்டும். பின்பு அறுவடை. பைகளை கிழித்த 3ஆம் நாளில் காளான்களின் மொட்டுக்கள் சிறு திரள் போன்று காணப்படும். 3 நாட்களில் முழு வளர்ச்சி அடையும். தண்ணீர் தெளிக்கும் முன் காளான் அறுவடை செய்தல் வேண்டும். படுக்கையை ஒரு தகடு கொண்டு சுரண்டிவிட்டு தண்ணீரை தெளித்து வந்தால் 2ஆம் மற்றும் 3ஆம் அறுவடை செய்யலாம். இப்படிக்கு வேளாண்மை கல்லூரி மாணவன் ஆர். சுரேஷ் வர்மா. மேலும் தகவலை அறிய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தினை அணுகவும். நன்றி.